Assalamualaikum students. Exercise 8.4 question number 12. 3 coins are tossed simultaneously. Find the probability of getting exactly 2 heads or at least 1 tail or consecutively 2 heads. சரிங்களா? இந்த சம கவனிச்சீங்கன்னா என்னென்ன ஈவென்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா find the probability of getting exactly 2 heads. இது ஒரு ஈவென்ட். இந்த ஈவென்ட் பேர் ஏ சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா at least 2 tail. இது ஒரு ஈவென்ட். இந்த ஈவென்ட் சொல்லுவீங்க நீங்க பி சொல்லுவீங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா consecutively 2 heads. இது ஒரு ஈவென்ட். இந்த ஈவென்ட் வந்து சி சொல்லுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா 3 ஈவென்ட் இருக்கு. இந்த 3 ஈவென்ட் நடுவுல பாத்தீங்கன்னா r this is called as union and this is called as the union. மறந்துட கூடாது. அப்போ இது A union B union C ஃபார்முலா. சரிங்களா? அப்ப அந்த ஃபார்முலா எழுதணும். சோ நீங்க கேர்ஃபுல்லா எழுதிக்கங்க. பார்த்துட்டே வாங்க. நான் எழுதுறேன். probability of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus. சரிங்களா? அடுத்து P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? சாம்பிள்ஸ் எழுதணும். சாம்பிள்ஸ் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணுங்க. எப்படி எழுதணும் பாருங்க. சோ 3 காயின். அப்போ ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் 2 faces, செகண்ட் காயினுக்கு 2 faces, தேர்ட் காயின் 2 faces. சோ இந்த எல்லா இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 8. அப்ப இந்த 8ல half 4. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் காயின்ல வந்து 4 ஹெட் 4 tail. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 4ல half வந்து 2. அப்ப இந்த செகண்ட் இதுல வந்து எழுதணும் 2 ஹெட் 2 tail, 2 ஹெட் 2 tail. அடுத்து பாத்தீங்கன்னா 2ல half வந்து 1. அப்ப ஒரு ஹெட் ஒரு tail, ஒரு ஹெட் ஒரு tail எழுதினா NF வந்து ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 8 வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவென்ட் எழுத போறேம். let A be the event of exactly 2 heads. exactly கரெக்ட்டா வந்துங்களா? அப்ப எழுதுறேன். let A be an event of exactly 2 heads வருமா? ஓகேங்களா? அப்ப கரெக்ட்டா ரெண்டு ஹெட் எங்க இருக்குன்னு பாருங்க. பாருங்க இது 3 ஹெட் இது வர. இது 2 ஹெட், இது 2 ஹெட் and இது 2 ஹெட். டோட்டலா 3 வருது பாருங்க. சரிங்களா? இப்ப எழுதிக்கிறேன் பாருங்க. A equal to என்ன ஆன்சர்ஸ்னா வருது பாத்தீங்கன்னா ஹெட் tail 1. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் tail ஹெட். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? tail ஹெட். நம்ம டோட்டல் ஆன்சர் நமக்கு வந்து 3 ஆன்சர் வருது. அப்ப இந்த இடத்துல n of A உடைய ஆன்சர் நமக்கு 3 வரும். P of A உடைய ஃபார்முலா n of A divided by n of S ஆன்சர் 3 divided by 8. A முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? at least 2 tail. at leastனா கீழ கை வைக்கணும். கீழ எங்க போணும்? மேல வாக்கு போணும். ஓகே, at least 1 tail. சரி, at least 1 tail. அப்ப நான் எழுத போறேன். இந்த இடத்துல ஈவன் வந்து என்ன பண்றேன்? B ஈவன் எடுக்கணும். சரிங்களா? அந்த என்ன ஈவன் எடுக்க வந்தது நான் வந்து B ஈவன் எடுக்க போறேன். கவனிச்சு வாங்க. லிசன் பண்ணுங்க. B be the event of getting at least 1 tail. அப்போ அட்லீஸ்ட்னா ஒரு கோட் போடுறேன். அப்ப அட்லீஸ்ட்னா கீழே எங்க போனீங்க வந்து மேல வாக்க போணும். அப்ப என்ன பண்றேன்? மேல வாக்க லைன் போட்டுட்டேன். அப்ப 1னா 1 விட கிரேட்டர் than 2, 2 விட கிரேட்டர் than 3. அப்ப ஒரு டைல் வந்தாலும் ஓகே தான், 2 டைல் வந்தாலும் ஓகே தான், 3 டைல் வந்தாலும் ஓகே தான். ஆனா 0 டைல் மட்டும் வரக்கூடாது. அப்ப இங்க பாருங்க டைல். அப்ப என்ன டைல்? இதுல ஒரு டைல் இருக்கு, இது ஒரு டைல், இது 2 டைல். அப்ப எல்லாமே வரும். ஓகே, அப்ப இந்த ஹெட் வந்து விட்டு நீங்க எழுத போறீங்க. பாத்துட்டு வாங்க. B ஈக்குவல் என்ன வந்து லிசன் பண்ணீங்கன்னா ஹெட் டைல். அடுத்து பாத்தீங்கன்னா டைல் ஹெட் டைல். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஹெட் டைல் அண்ட் டைல். அடுத்து பாத்தீங்கன்னா டைல் ஹெட். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் டைல் ஹெட் டைல். சோ அடுத்து பாத்தீங்கன்னா டைல் ஹெட். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைல். நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்ப n of B உடைய ஆன்சர் 7. therefore P of B உடைய ஃபார்முலா n of B divided by n of S ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 divided by 8. சோ செகண்ட் ஈவன் முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஈவன் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க consecutively 2 hit. அப்படினா அடுத்து இது வருமா? 2 ஹெட் வருமா? consecutively
அப்போ ஒரு ஹெட் இருந்ததுன்னா அடுத்த ஹெட்டா தான் இருக்கணுமா சரிங்களா மாத்தி ஒரு ஹெட் ஒரு டைல் ஒரு ஹெட் வரக்கூடாது அப்ப அடுத்த ஹெட் நான் டிக் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க இது கன்சிக்யூட்டிவா ரெண்டு ஹெட் கண்டினியூஸா இருக்கு ஹெட் வரிசையா வருது இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஹெட் அப்ப இது செக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஹெட் இருக்கு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ஹெட் டைல் ஹெட் அப்போ ஹெட்டுக்கு அப்புறம் டைல் அப்ப எடுக்க கூடாது அப்ப இது எடுக்க முடியுமா வராது இது பாருங்க ரெண்டு ஹெட் சேர்ந்து அப்ப இது எடுக்கலாம் அடுத்து என்ன வருதா பாருங்க எதுவுமே வராது ரெண்டு ஹெட் வந்து மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த ஈவென்ட்ல சீன் எடுக்கிறேன் let c be the event of consecutively two head அப்ப நமக்கு 2 ஹெட் டிக் பண்ணிருக்கோம் பாருங்க c equal to head அடுத்து பாத்தீங்கன்னா head tail லாஸ்ட் பாத்தீங்கன்னா tail head அப்போ n of c ஓட ஆன்சர் 3 வரும் p of c ஓட ஃபார்முலா எழுதுறேன் p of c is equal to n of c divided by n of s answer 3 divided by 8 சோ நமக்கு மூணு ஈவென்ட் முடிச்சாச்சு சரிங்களா அப்ப நமக்கு p of a முடிஞ்சிச்சு p of b முடிஞ்சு போச்சு p of c முடிஞ்சு போச்சு அடுத்து இன்டர்செக்ஷன் வேணும் சரிங்களா அப்ப எழுதுங்க a intersection b equal to a க்கும் b க்கும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க a க்கும் b க்கும் பொதுவான விஷயம் பாருங்க head tail இருக்கு பாருங்க head tail எழுதிங்க head tail இருக்க பாருங்க head tail இருக்கு பாருங்க அப்ப அது பொதுவா head tail பொதுவா இருக்கு tail இருக்க பாருங்க tail அது பொதுவா இருக்கு tail head அப்ப டோட்டலா n of a intersection b உடைய ஆன்சர் 3 therefore p of a intersection b உடைய ஃபார்முலா n of a intersection b divided by n of s answer 3 divided by 8 so a intersection b முடிஞ்சு போச்சு அடுத்து நமக்கு யார் வேணும் b intersection c வேணும் அப்போ அடுத்து b intersection c சோ நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க b க்கும் c க்கும் பொதுவா பாருங்க b க்கும் c க்கும் head இருக்கா பாருங்க இல்ல head tail இருக்க வெள்ளிக்கிறேன் head tail அடுத்து பாத்தீங்கன்னா head tail இருக்கா பாருங்க tail இருக்கு tail head நம்ம டோட்டல் ஆன்சர் பாத்தீங்கன்னா n of b intersection c ஓட ஆன்சர் 2 வரும் therefore p of a b intersection c equal to n of b intersection c divided by n of s answer 2 divided by 8 so b intersection c முடிஞ்சு போச்சு அடுத்து நமக்கு யார் வேணும் c intersection a அப்ப c க்கும் a க்கும் பொதுவான விஷயம் பாருங்க so head அப்ப எழுதிக்கிறேன் c intersection a அல்லது a intersection c both are same தான் head இல்ல head tail இருக்கு பாருங்க அப்ப எழுதலாம் head tail அடுத்து பாத்தீங்கன்னா tail head இல்ல head tail முடிஞ்சு போச்சு tail head இருக்கு பாருங்க tail head அப்ப n of c intersection a உடைய ஆன்சர் 2 p of c intersection a உடைய ஆன்சர் n of c intersection a divided by n of s answer 2 divided by 8 so last ஒரே ஒரு டேர்ம் இருக்கு a intersection b intersection c மூணுமே சேர்த்து பார்க்க போறேன் a intersection b intersection c so மூணுக்குமே காமனான விஷயம் இருக்கா பாருங்க head tail இங்க பாருங்க head tail அப்ப இந்த மூணுமே ஸ்ட்ரிங் ஆகும் மூணுமே ஈக்குவலா இருக்கு எழுதிக்கிறேன் head tail இங்க இருக்க பாருங்க head tail இங்க இருக்க பாருங்க இல்ல tail head இங்க பாருங்க tail head இருக்கு இங்க tail head இருக்கு இங்க பாருங்க tail head இருக்கு சாரி c பாருங்க தப்பா எழுதிட்டேன் c இங்க இருக்குங்களா சோ ஃபர்ஸ்ட் a b and c சோ அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது a intersection b intersection c பார்க்க போறோம் சோ a ல head tail இருக்கு இங்க பாத்தீங்கன்னா head tail அப்படி எழுதியாச்சு a ஃபர்ஸ்ட் எழுதுறேன் head tail சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா head tail இங்க இருக்க பாருங்க head tail இல்ல சரிங்களா tail head இங்க tail head இருக்கு இங்க பாருங்க tail head இருக்கு இங்கேயும் பாருங்க tail head இருக்கு ஓகேங்களா அப்ப எழுதுறேன் tail head சரிங்களா அப்ப கண்டிப்பா ரெண்டு தான இருக்கு அப்ப n of a intersection b intersection c ஓட ஆன்சர் 2 therefore p of a intersection b intersection c ஓட ஆன்சர் என்ன வர போகுதுனா 2 divided by 8 அப்ப எல்லா ரிசல்ட் எழுதியாச்சு சரிங்களா டைரக்டா மேல ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன் சோ ஆல்ரெடி ஃபார்முலா எழுதலாம் வேல்யூ மட்டும் அப்ளை பண்றேன் p of a union b union c equal to p of a ஓட ஆன்சர் 3 by 8 plus p of b answer 7 divided by 8 plus p of c ஓட answer
3 divided by 8 minus அடுத்து பாருங்க minus 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 3 இதுக்கு மைனஸ் வரணும் minus a intersection b 3 divided by 8 minus b intersection c 2 divided by 8 minus c intersection a 2 divided by 8 plus last one a intersection b intersection c ஆன்சர் இருக்கும் 2 divided by 8 அப்ப யாரெல்லாம் கேன்சல் ஆகுறாங்க பாருங்க 3 by 8 3 by 8 plus 2 by 8 minus 2 by 8 cancel so denominator element இருக்கு 8 8 8 இருக்கு நீங்க அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க வாட்ஸ் ஆன்சர் 10 இந்த 10 ஆட் பண்ணுங்க நீங்க 2 ல இருந்து என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க வாட்ஸ் ஆன்சர் நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 2 னா 8 divided by 8 what's the answer 1 that's the result